Hey guys, welcome back to another மணித்துளிகள். மணி 9 மணி ஆயிடுச்சு. இந்த வீடியோ போட்டுட்டு அப்புறம் ஒர்க்குக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சம்மை வந்து ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். பட் அதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தது. என்னுடைய கவனக்குறைவால் நான் அதை அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு பிரதர் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த பார்ட்டை வந்து தூக்கியாச்சு. ஸோ அந்த சம்மை இன்னைக்கு பார்க்கலாம். அது கூடவே இன்னொரு ஃப்ராக்ஷன் சம்மந்தமான சம் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் தான் வந்து அந்த சம் எடுத்திருக்காங்க. ஸோ சம் என்ன அப்படின்னா, கீழ்காண்டவற்றுள் எது மூலக்குறியீடு 2 கொடுத்துருக்காங்க. நம்ம அதாவது ரூட் சொல்லுவோம் இல்லையா, ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, அந்த மாதிரி கீழ்காண்டவற்றுள் எது கியூப் ரூட் ஆஃப் 7 மற்றும் 4th root of 5 இதற்கு இடையே அமையும். இதுதான் கொஸ்டின். ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, ஆப்ஷன் பி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஆப்ஷன் சி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, ஆப்ஷன் டி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஸோ இந்த சம் நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து செகண்ட் லெசன் நினைக்கிறேன், அது இருக்கக்கூடிய சம். இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மூலக்குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எழுதுறது இது மூலக்குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டு நமக்கு ஏறு வரிசை கேட்கலாம். ஸோ ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுகன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த வரிசையை வச்சுட்டு பார்க்கணும். இது எல்லாம் காமனாக இருந்தால் நம்ம வந்து உள்ள இருக்கிற வேல்யூ வச்சு இது சின்னது பெருசு அப்படின்னு ஃபைன் பண்ணிடலாம். பட் இது இங்க 3 கியூப் ரூட் இருக்கு, இங்க 4th ரூட் இருக்கு, இதுல ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம காமனா ஒரே வேல்யூவா கொண்டு வரணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு வந்து எல்சிஎம் எடுப்போம். ஸோ இந்த வேல்யூக்கு மட்டும் எல்சிஎம் எடுக்கணும். இதுல வந்து ஸ்கொயர் ரூட்ங்கிறனால 2 எடுத்துக்கிறோம். நம்ம இங்க 2 இருக்கிறதா மீனிங் இல்லையா. ஸோ இந்த 2 எடுத்துக்கிறோம். இப்போ 3, 4, 2 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது சாரி எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா 2ஆல் அடிக்கலாம், 3 அப்படியே போட்டுக்கலாம், 2 2 4 2 2 மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 அப்படியே போட்டுக்கலாம், 2 2 இந்த 1 அப்படியே வந்துடும், இந்த 3 அப்படியே இங்கே வந்துடும், 3 3 ஓகே. இப்போ 2 2 4 4 3 12. ஸோ எல்சிஎம் வந்து 12, எல்சிஎம் ஈக்குவல் டு 12 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 12ன்னு வந்துருச்சு. நம்ம அந்த முன்னாடி இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் 12ஆ மாற்றணும். ஸோ 12ஆ மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்படி எழுதுவோம். அதாவது கியூப் ரூட் ஆஃப் 7 அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி எழுதலாம், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது nth ரூட் ஆஃப் ஏ அப்படி இருந்ததுன்னா நம்ம அதை வந்து a பவர் 1/n எழுதலாம். இது வந்து ஃபார்முலா, மூலக்குறியீடு ஃபார்முலா. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க, அதில் வந்து கடைசியாக அந்த ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து அப்படி 7 பவர் 1/3 எழுதலாமா? 7 பவர் 1/3 இதை வந்து 12ஆ மாற்றணும். நம்ம இங்கே முன்னாடி வர்ற வேல்யூ வந்து 12ஆ வரணும். ஸோ இந்த 3 என்ன ஆகுது, அங்கே போய் 1/3ஆ மாறும்போது இங்கே 12 வரதான் திரும்பவும் அது முன்னாடி வரும்போது 12ஆ மாறும். ஸோ அதனால் நம்ம மேலே கீழையும் 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரே நம்பரால் மேலே கீழே மல்டிபிள் பண்ணும்போது வேல்யூஸ் மாறாது, அதனால மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ 7 பவர் 4/12 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ 7 பவர் 4/12 இருக்கு. இதை வந்து எப்படி எழுதலாம், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எஸ், சேம் இந்த n என்ன ஆகுது, முன்னாடி போயிருது. அதனால இந்த 12 தான் இப்போ n. ஸோ 12 முன்னாடி வந்துடும். 12th ரூட் ஆஃப் 7 பவர் 4 இருக்கும். ஸோ இந்த 4 வந்து உள்ள வருமானம் கேட்டா வரும், ஏன்னா அதுக்கு தான் ஃபார்முலா. ஈக்குவல் டு, அதாவது nth root of a whole power 2 அப்படிங்கிறதும்
அந்த 2 உள்ள போனாலும் ஒரே மீனிங் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு ஃபார்முலா, மூலக்குறியீடு ஃபார்முலா. ஸோ இப்போ என்ன ஆகும், 12th root of 7 power 4ன்னு உள்ள போயிடும். ஸோ 12th root of 7 into 7 into 7 into 7. ஸோ 4 7 வந்து பெருக்கணும் நம்ம. இப்போ 7 49, இது 7 49. ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணணும். 9 9 81க்கு 1 மீதி 8, 4 36 8 36 8 44. ஸோ அடுத்தது 4 36 36க்கு 6 மீதி 3, 16 3 19, 1 10க்கு 0 மீதி 1, 14க்கு 4 மீதி 1, 2401ங்கிறது இந்த இதனுடைய வேல்யூ 2401. அதாவது 12th root of 2401 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வேல்யூ. இதுக்கு ஈக்குவலான வேல்யூ. ஸோ இந்த இடத்த எடுத்து எழுதிக்கலாமா நாம? ரூட் கியூப் ரூட் ஆஃப் 7 ஈக்குவல் டு 12th root of 2401 அப்படிங்கிறது ஃபர்ஸ்டுக்கான வேல்யூ. நமக்கு ஸ்பேஸ் வேணும், அதனால அழிச்சுக்கிறேன். ஸோ இது ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும், அதனால இதையும் அழிச்சிடுறேன். இப்போ அடுத்தது 4th root of 5 இருக்கு. ஸோ இந்த 5 இங்க வரும். அதே மாதிரி 1/4 ஆகும். கீழே 12 வரும்னா மேல 3ஆல மல்டிபிள் பண்ணும், கீழே 3ஆல மல்டிபிள் பண்ணும். அடுத்தது 5 power 1/12 வரும். ஸோ இந்த 3/12, ஏன்னா இங்க மேல 3 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 12th root of 5 power 3 அப்படிங்கிறது 12th root of 5 into 5 into 5 இப்படி வரும். இதுதான் அவசரத்துல 125 பதிலா 225 போட்டுன்னு அதனால அந்த சம்ம வந்து முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல தூக்கியாச்சு. ஸோ 12th root of 125 வரும். எதுக்கான வேல்யூ? இந்த 4th root of 5க்கான வேல்யூ. 12th root of 125 இது ரெண்டாவது வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு போடுறதுக்கு சம் வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தெரியலாம். பட் இந்த மெத்தட்லாம் தெரிஞ்சா டக்கு 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 நம்ம போட்டுருவோம். இப்போ இதுக்கு இடையில வர்ற வேல்யூ எதுன்னு கேட்கறாங்க. அதாவது 12th root of 125க்கு அடுத்தது, அப்புறம் 2401க்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு இடைப்பட்டதா எது அமையும் கேட்கறாங்க இந்த 4 ஆப்ஷன்ல. ஸோ நம்ம இதையும் 12ஆ மாத்தணும். ஏன்னா 3க்கு சேர்த்து நம்ம எல்சிஎம் எடுத்திருக்கோம். இதையும் 12ஆ மாத்திரம் அப்படின்னா இங்க என்ன வரும்னா 2 power 1/2 வரும். இங்க வந்து 6ஆல பெருக்கணும், இங்கேயும் 6ஆல பெருக்கணும். ஸோ இங்க 12,000, இங்க மேல 6 இருக்கும். ஸோ 12th root of root 2 power 6 வரும். அதேதான் எல்லாமே 12th root of root 3 power 6 வரும். 12th root of root 4 power 6 வரும். ஸோ 12th root of 5 power 6 வரும். புரியுதுங்களா? இப்போ அந்த 2 power 6க்கு வேல்யூ என்ன? 12th root of 2 power 6க்கு வேல்யூ என்ன? 2 into 2 into 2 2 into 2 into 2 தனித்தனியாக பிரிக்கலாம். 8 into 8 8 8 64. ஸோ இதுக்கு வேல்யூ என்னன்னா 64. ஸோ 64ங்கிறது 125க்கு அப்புறம் வராது, ஏன்னா அதுக்கு முன்னாடியே இருக்கு. அதனால அந்த ஏ ஆப்ஷன் கிடையாது. ஸோ அடுத்தது 3 power 6க்கு வேல்யூ பார்ப்போம். 3 into 3 into 3 into 3 into 3 into 3 3 9 9 27. அதேதான் 3 9 9 27. இதையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 7 49க்கு 9 மீதி 4, 7 14 4 18, 2 14க்கு 4 மீதி 1, 2 4 1 5. ஸோ 9 12க்கு 2 மீதி 1 7 729. ஸோ 729 அப்படிங்கிற வேல்யூ வந்து இதுக்கு இடையில வரும். ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகுது. அடுத்து சி ஆப்ஷன் என்ன சொல்லுது? 4 power 6 சொல்லுது. அதையும் செக் பண்ணிடலாமா? 4 power 6 சரி. 16 16 64. எஸ்.
நாங்கள் 16 16 64. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். நாங்கள் 16க்கு 6 மீதி 1, 6 24 1 25, 6 24க்கு 4 மீதி 2, 6 36 38, 36 2 38, 6 9 10க்கு 0 மீதி 1 4, 4096 வருது. 4096 இதுக்கு அதிகமான வேல்யூ போயிருது. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ 4 பவர் 6 4096 வருது அப்படின்னா 5 பவர் 6 இன்னும் அதிகமாக தான் வரும். ஸோ அப்போ இதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆன்சர் இதுதான், பி தான் ஆன்சர். அதாவது √3 அப்படின்றது அதுதான் ஆன்சர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இதுதான் ஆன்சர். ஸோ இந்த சம் வந்து ஆக்சுவலாக இப்படி கேட்கலாம். இப்படி இல்லைன்னா இன்னொரு வேல்யூ இது கூட சேர்த்து கொடுத்து இது எல்லாத்தையும் ஏறு வரிசையில் எழுது இறங்கு வரிசையில் எழுதுன்னு கேட்கலாம். இது எல்லாமே அந்த 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. அந்த ஏறு வரிசை சம் இறங்கு வரிசை சம் வந்து இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரியே தெளிவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க. அடுத்த சம் இந்த தசம எண்கள் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அதுலயும் நமக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். டக்குன்னு பார்த்தோன்னா என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி தெரியாது கொஸ்டின் அந்த எக்ஸாம் ஹாலில். ஸோ அந்த மாதிரி சம்லாம் வந்து நம்ம முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான் குரூப் 2ல 14/9 இதுக்கு முன்னாடி கேட்ட பார்த்த கொஸ்டினும் அதேதான். ஸோ இந்த என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம் கேட்குறாங்க. எதுக்குன்னா 3 2.7 0.09 இது 3க்கு எல்சிஎம் கேட்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ என்னன்னா 2.7, ஆப்ஷன் பி என்னன்னா 0.27, ஆப்ஷன் சி என்னன்னா 0.027, ஆப்ஷன் டி என்னன்னா 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு டெசிமல்ல அதாவது தசமத்தில் இருக்கு. எப்படி இருக்குன்னா முழு என்ன ஃபர்ஸ்ட் மாத்தணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்படி மாத்தலாமா? 300 divided by 100, 270 divided by 100, 9 divided by 100 மாத்தலாம். ஸோ இதுல இன்னொரு சம்மு நமக்கு வருது. இப்படி பின்னமா கொடுத்துட்டு உங்களுக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஏற்கனவே இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஸோ இதையும் நம்ம அதில் ரீகால் பண்ணிடலாம். இப்படி பின்னமா கொடுத்துட்டு உங்களுக்கு எல்சிஎம்ஓ ஹெச்சிஎஃப்ஓ கேட்டாங்கன்னா என்ன இங்க கேட்டிருக்காங்களோ அதை வந்து மேல தொகுதிக்கு எடுக்கணும். மேல இருக்கிற நம்ம வேல்யூக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். இதே இங்க ஹெச்சிஎஃப்னு கேட்டிருந்தாங்க, பொது மடங்கு அதாவது பொது வகுத்தி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து தொகுதிக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். இப்ப எல்சிஎம் கேட்டிருக்கனால தொகுதிக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். பகுதி என்ன பண்ணணும்? கீழே அதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். புரிஞ்சா? இப்படி பின்னமா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். ஸோ நம்ம இதை வந்து அப்படியே போடலாம். டேரக்டா 100ஆல மல்டிபிள் பண்ணி எல்சிஎம் எடுத்து திரும்ப 100ஆல் டிவைட் பண்ணலாம். அது ஃபைனலா பார்க்கலாம். பட் பின்னமா மாத்தணும்னா இந்த மாதிரி மெத்தட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? 9 270 300 இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா எல்லாமே 3ஓட மல்டிபிள் தான். ஸோ அதனால 3ஆல மல்டிபிள் பண்ணுவோம். 3 9 90 27 100 300 அப்படி எடுத்துக்கலாம். மறுபடியும் 3ஆல பண்ணலாம். 1 3 30 90 இது அப்படியே வந்துடும். ஸோ இப்போ காமன் வேல்யூ 5ல பண்ணலாமா? எஸ் 6 5 30 25 100. அடுத்து 2ஆல பண்ணலாமா? 2 எஸ் 3 2 6 5 2 20. மறுபடியும் 3ஆல பண்ணலாமா? 1 3 10 அப்படியே வந்துடும். அடுத்து 2ஆல பண்ணோம்னா 5 2 10 வரும். மறுபடியும் 5ஆல பண்ணோம்னா 1 1 1 வந்துடும். ஸோ இப்போ என்னன்னா 5 2 10 5 3 30 32 60 65 300 300 3 900 900 3 2700 வரும். இதனுடைய எல்சிஎம். ஸோ எல்சிஎம் என்ன? 2700. அடுத்தது கீழே இருக்கிற வேல்யூஸ்க்கு வந்து ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஹெச்சிஎஃப் 100
100 100. இது HCF காமன் ஃபேக்டர் என்ன? 10. 10 100 10 100 10 100. இதோட காமன் ஃபேக்டரும் 10 தான். ஸோ 1 1 1 வந்துடும். ஸோ 10 10 100. HCF வந்து 100 தான் வரும். ஸோ ஃபைனலா we get the value 2700 divided by 100 நம்ம கிடைக்கும். இப்போ இந்த 0 0 கேன்சல் பண்ணோம், 0 0 கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 27 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து டி ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டின் கரெக்ட். ஸோ 27 வருது. நம்ம இப்படி ஏன் தலையை சுத்தி மூக்கு தொடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு HCF கண்டுபிடிச்சு இதுக்கு LCF கண்டுபிடிச்சு எதுக்கு எவ்வளவு வேல்யூ அப்படி இது டைமிங் அப்படின்னு நினைச்சோம்னா டைரக்டாவே இதை வந்து மூணையும், இப்போ இதெல்லாம் வந்து இந்த தசம என்ன முழு என்ன மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதை 100ஆல பெருக்கணும். ஸோ 9 ஆகும். இது 100ஆல பெருக்கணும்னா 270 ஆகும். இது 100ஆல பெருக்கணும்னா 300 ஆயிரும். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இதுக்கான HCF நம்ம பார்த்துட்டோம், 2700 வந்துச்சு. ஸோ 2700 நமக்கு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே 100ஆல மல்டிபிள் பண்ணிருக்கிறோம், அதனால ஃபைனலா 100ஆல டிவைட் பண்ணிடலாம். அதேதான் 27, அதே 27 தான் கிடைக்கும் இங்கேயும். ஸோ இதை நம்ம இந்த மெத்தட் தெரிஞ்சு பின்னமா கொடுத்துட்டா நம்ம எப்படி LCM HCF கண்டுபிடிக்கலாங்கிறதுக்காக இந்த மெத்தட் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இன்னொரு சம் பார்க்கலாம். இதே டெசிமல் ஃபேக்டர்ல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி சம்ஸ் இதெல்லாம். நம்ம டைமிங் அதிகமா வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கான சம் இதெல்லாம். எஸ், இப்படி கொடுத்துட்றாங்க. 0.34 பவர், இந்த பார் இப்படி கொடுத்துருவாங்க. 0 பவர் கிடையாது, அந்த என்ன சொல்றது கால வரிசை அப்படின்னு சொல்லுவோம் அது மேக்ஸ்ல. இப்படி கொடுத்துட்றாங்க. இதை கூட்ட சொல்றாங்க. இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். எப்படியும் 0.687, அடுத்தது 0.68, அடுத்தது 0.68க்கு மட்டும் பாரு பி 0.687 பவர் அந்த பார். இது உங்களுக்கு புரியுதா? இந்த இதுல வந்து 8 7க்கு மட்டும் அந்த மேல கண்டினியூஸ் இருக்கு, இங்க 6 8க்கு இருக்கு, இங்க 8க்கு மட்டும் இருக்கு, இங்க 7க்கு மட்டும் இருக்கு. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, இப்ப இதனுடைய மீனிங் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. இப்படி 2 நம்பருக்கும் சேர்த்து மேல கோடிட்டாங்க அப்படின்னா இப்படி கண்டினியூஸா 34 34 34ன்னு போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதே இந்த ஒரு நம்பருக்கு மட்டும் கோடு போட்டிருக்காங்க அப்படின்னா 3 அப்படியே வரும், அடுத்து 4 4 4 4 4 இப்படி வரும்னு அர்த்தம். ஸோ புரியுதா? அந்த 4 மட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சுழல் தன்மையுடையதுன்னு அர்த்தம். சுழல் தன்மையுடைய டெசிமல், அதாவது தசமம். இது ஏன் சுழல் தன்மையற்றன்னு பிரிக்கிறோம் அப்படின்னா, விகிதமுறியன் விகிதமுறாயன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு 9th. அதை நம்ம இன்னொரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இது எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி இதை மட்டும் டோட்டல் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து 8, இங்க 7, இங்க 8, இங்க 7, இங்க 8, இங்க 6, இங்க 0. ஸோ இந்த ஆன்சர் வந்துருச்சு நமக்கு. பட் ஆன்சர் அங்க அப்படி கொடுக்கல, இதையும் சுருக்கிருக்காங்க. எப்படி சுருக்கிங்கன்னு பார்க்கலாம். என்ன நடக்குதுங்க? 8 7 8 7 8, இங்க ஒரு 7 வருமானு செக் பண்ணிடலாமா? இங்க என்ன ஒரு இன்னொரு 3 வரும், இங்க இன்னொரு 4 வரும், போட்டா இங்க ஒரு 7 வரும். ஸோ 8 7 இப்படி 8 7 8 7 8 7 ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல 8 7 அப்படிங்கிறதுக்கு மட்டும் எங்க கோடு இருக்குன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் ஏல இருக்கு, அதுதான் ஆன்சர். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 0.6ங்கிறது ஒரு தனி நம்பர், ரிப்பீட்டட் நம்பர் இது மட்டும்தான், 8 7 மட்டும்தான். ஸோ இப்படி ஆன்சர் எழுதணும். ஸோ இதில் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடும். திடீர்னு இதை பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த சம் ஒரு ரொம்ப முக்கியமான சம். இது நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்குது. ஸோ மறுபடியும் அதை ஒரு லாங் கேப் அதுக்கு இடையில வந்து மறுபடியும் கேட்கல, இனிமே கேட்கலாம். ஸோ அதனால இந்த சம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நிறைய மேக்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி இது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை, இது ஒரு டிஸ்கஷன் செஷனாக வச்சுக்கோம்.
எனி இதில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தாலும் சரி, இப்படி வருமா அப்படிங்கிற டவுட் இருந்தாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் நானும் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் நம்ம லைவ்ல வீடியோ போகலாம். ஸோ லைவ்ல நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது இன்னும் நமக்குள்ள அந்த இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ டிஸ்கஸ் பண்ணி நம்ம மேக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வந்து நாட் ஓன்லி ஃபார் யூ, இது நான் எனக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லும்போது எனக்கு இன்னொரு டைம் ரீகால் ஆகுது. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறேன் அதில். ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ப்ரீவியஸாக பார்க்குற வீடியோஸ்லாம் ப்ரீவியஸாக நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலாம், போய் பார்த்துருக்கேன். ஏன்னா இந்தியன் பாலிட்டி போட்டிருக்கோம், அப்புறம் இப்போ மேக்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம், அப்புறம் மோட்டிவேஷன் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் அதை பாருங்கள். நிறைய பேர் வந்து நிறைய ஸ்ட்ரகிளிங்கில் படிப்பீங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி வெற்றி மட்டுமே நம்மளது குறிக்கோளாக இருக்கட்டும். தேங்க்யூ, பாய்.